ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினா டாமினி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, இந்த செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச பதிலை இதில் ஷேர் பண்ணுறேன். இதனால நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுமா, அல்லது அதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது, இதை பற்றியெல்லாம் இதில் நம்ம கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே நம்ம பாரம்பரிய ஆன்மீக மரபுகளில் செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற சொற்கள் அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். பல நூற்றாண்டுகளாக மக்களிடையே பார்த்தீங்கன்னா இதில் அதிக நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையும் உடனே செய்வினை என்று நம்ம கருதிடவே கூடாது. ஏன் அப்படின்னா, சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்லை அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகுது, அதிகமாக வயிறு வலியெல்லாம் எடுத்ததுன்னா செய்வனை வச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நம்ம உடம்புல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, திடீர்னு கைகால் இழுத்துக்குது, திடீர்னு கைகால் விளங்காம போகுது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலுமே நம்மளுக்கு யாரும் பிடிக்காதவங்க செய்வனை வச்சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில அதை கண்கூட பார்த்துருக்கவும் செய்வோம். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய உடல் கோளாறுகளாக இருந்தாலும் சரி, மன அழுத்தம், பொருளாதார சிக்கல்கள், குடும்ப பிரச்சனை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் அது இயல்பாக கூட நம்மளுக்கு நடக்கலாம். அதே சமயம் காரணம் புரியாத தொடர் தடைகள், மன அமைதியின்மை, தொடர்ந்து ஏற்படும் எதிர்மறை அனுபவங்கள் போன்றவற்றால் பலர் ஆன்மீக ரீதியாக நம்மளை நாமளே பாதுகாத்து கொள்வோம் இல்லை. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறைகள்லாம் எல்லாருமே நாடி போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம முன்னோர்கள் கூறிய சில ஆன்மீக வழிமுறைகளையும் பரிகாரங்களையும் இதுல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன். இப்போ செய்வினை என்றால் என்ன? ஆன்மீக நம்பிக்கையின்படி பார்த்தீங்கன்னா, பிறருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சிலர் மந்திரம், தாந்திரீக முறைகள் அல்லது எதிர்மறை எண்ண சக்திகளை பயன்படுத்துவதே செய்வினை என்று சொல்லுவாங்க. இதனை ஏவல், பில்லி, சூனியம் போன்ற பல பெயர்களாலும் இதை சொல்லுவாங்க. இதை பற்றிய நம்பிக்கை பல பகுதிகளில் பல விதமாக இருக்கும். மக்கள் நம்பும் சில அறிகுறிகள் என்ன அப்படின்னா, ஆன்மீக மரபுகளில் கூறப்படுவதன்படி சில அறிகுறிகளை அவங்க சொல்லுவாங்கல்ல. திடீரென பார்த்தீங்கன்னா தொழில் அல்லது வியாபாரத்தில் வீழ்ச்சி ஏற்படுதல், காரணம் புரியாத பொருளாதார இழப்புகள், வீட்டில் ஒருவர் பின் ஒருவராக உடல்நல குறைவு ஏற்படுறது, மருத்துவ பரிசோதனைகள் தெளிவான காரணம் தெரியாமல் மன உளைச்சல் அதிகமாக நம்மளுக்கு ஏற்படுறது, எந்தவித முயற்சியும் வெற்றி அடையாம தொடர்ந்து அது பார்த்தீங்கன்னா தடைபட்டுக்கிட்டே போறது. ஆனால் இந்த அறிகுறிகள்லாம் இருந்தாலே கட்டாயமா செய்வினை உள்ளது என்று முடிவு நாம செஞ்சிடவே கூடாது. இதெல்லாம் எப்போதுமே இருக்கக்கூடியதா வாழ்க்கையில. நம்ம மனிதனா பிறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இது எல்லாமே. முன்னோர்கள் கூறிய சில ஆன்மீக சோதனைகள் என்ன அப்படின்னா, சில பாரம்பரிய நம்பிக்கைகளில் பார்த்தீங்கன்னா வீட்டின் ஆன்மீக நிலையை அறிய சில எளிய முறைகளை குறிப்பிடுவாங்க. துளசி இலையை சோதனை பண்ணுவாங்க. அது எப்படின்னா, ஒரு மண்பானையில ஒரு புதிய துளசி இலைகளை வைத்து பூஜை அறையில வைக்கலாம். அது இயல்பாக நீண்ட நேரம் பசுமையா இருந்தா நல்ல அதிர்வுகள் நம்ம வீட்டுல இருக்கிறதா நாம பார்க்கலாம். உடனடியாக அது வாடிவிட்டால் வீட்டின் சூழ்நிலை மேலும் சுத்தப்படுத்தப்பட்ட இறை வழிபாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் பெரியவர்கள் கூறுவாங்க. அதாவது அந்த பூஜை அறையை நல்லா நீட்டா இன்னுமே சுத்தமா வச்சுக்கணும், நம்ம வீட்டுக்குள்ள ஒரு எதிர்மறை ஆற்றல் உள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த காலத்துல சில விஷயங்களை எல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. அதே துளசி இலை காயாம நல்லா இருந்தது அப்படின்னா அந்த வீடு சுபிக்ஷமா இருக்குது அப்படியெல்லாம் அந்த காலத்துல சில விஷயங்களை பெரியவர்கள் செஞ்சு பார்த்தது உண்டு. அது போக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பரிகாரத்தையும் சொல்லுவாங்க. அதாவது துர்க்கை அல்லது காளியம்மன் ஆலயத்திலிருந்து பக்தியுடன் எலுமிச்சை மாலை நம்ம மாலையை அவங்களுக்கு கழுத்துல போட்டு சமர்ப்பிச்சு நம்ம சாமி கும்பிட்டு வரும்ல, அர்ச்சனை பண்ணிட்டு பின்னர் அந்த மாலை எலுமிச்சையை வீட்டில் வைத்து சில நாட்கள் கவனிப்பது சில பேர் செய்வாங்க. என்ன அப்படின்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கே போறோம்
ஒரு துர்க்கை அம்மன் கோவில்ல போறோம், அந்த எலுமிச்சங்கனியை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல வச்சு அது வந்து எத்தனை நாள் வந்து பசுமையா இருக்குது, இல்ல எத்தனை நாள் ஒரு மாதிரி கருப்பாகி அழுகிருது அப்படிங்கலாம் கூட பார்ப்பாங்க. அது மாதிரி செய்வினை பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா அந்த பழம் வந்து கருகிரும், அல்லது வந்து ஒரு மாதிரி அழுகி போற மாதிரி அந்த சூழ்நிலைகள்லாம் கூட ஏற்படும். இப்படியெல்லாம் கூட அந்த காலத்துல எல்லாம் வந்து சில வழிமுறைகளை வச்சு பார்த்தாங்க. நம்ம சாஸ்திரங்கள் கூறுவது மிகவும் வந்து எளிமையா இருக்கும். நம்ம வீட்டுல ஒருவேளை செய்வினை இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் வந்து அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் சொல்றேன். இப்ப செய்வினெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறதே ஒரு மனிதனுடைய நம்பிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறை நம்பிக்கை வந்து நல்ல எண்ணம், தெய்வ வழிபாடு மற்றும் தர்மம் ஆகியவற்றை எந்த எதிர்மறை சக்தியும் விட வலிமையானவை. இதைதான் நான் அடிக்கடி நம்மளுடைய பதிவுல நான் வந்து சொல்லுவேன். எப்போதுமே நமக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும். நம்ம எப்போதுமே என்ன தினமுமே ஒரு உயிர்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துடணும், நல்ல எண்ணத்தை நம்ம வச்சிருக்கணும். இப்படி இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் நம்மளை என்னைக்குமே தாக்காது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது அப்படியே கரைஞ்சு போயிடும். அதைத்தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பதிவுல வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன். தினசரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தீப வழிபாடு கண்டிப்பாக நம்ம வந்து செய்யணும். காலை மற்றும் மாலை நேரங்களில் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும். துர்க்கை அம்மன், காளி அம்மன் போன்ற இந்த நரசிம்மர், ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களை வந்து மனசார நம்ம வந்து நினைச்சு வந்து வழிபடலாம். அதாவது எப்படின்னா நம்மளுக்கு ஒருவேளை அப்படி அந்த மாதிரி செய்வினை யாராவது வச்சுட்டாங்க அப்படின்னா, செய்வினை இருக்குதா அப்படிங்கிறது உண்மையாலுமே தெரியல. அப்படியெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்குதாங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில இயல்பா வர்றதா. நம்ம உண்மையாலுமே நம்ம தெய்வத்தை நோக்கி, தெய்வத்துடைய அனுகிரகத்தை நோக்கி நாம வந்து போயிட்டோம் அப்படின்னா இதுல எல்லாம் நம்பிக்கை வராது அப்படிங்கிறதா என்னோட நம்பிக்கைலாம். இப்ப நமக்கெல்லாம் அடிக்கடி இப்போ உடம்பு சரியில்லாம வருது, கண் திஷ்டிங்கிறது இருக்குது. அது வந்து 100% உண்மை. கண் திஷ்டிங்கிறது கண்டிப்பா இருக்குது. அதனால நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமலாம் கூட வரலாம். ஆனா வந்து இந்த செய்வினை வச்சதுனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கெல்லாம் வந்து அதுல வந்து நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி எல்லாம் பின்பற்றி இருக்கிறாங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வச்சு பார்க்கறது, துளசி இலைகளை மண்பானைக்குள்ள வச்சு, மண் குடுவைக்குள்ள வச்சு பூஜை அறையில வச்சு பார்க்கறது, இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல செஞ்சு பார்த்துருக்குறாங்க. நம்ம வீட்டுல வந்து இப்போ அடிக்கடி நம்மளுக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வந்து வந்துட்டே இருக்குது, ஒரு பயம் வந்து இருந்துட்டே இருக்குது, ஒரு மாதிரி நல்ல ஒரு எண்ணமே நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை அடிக்கடி சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லுங்க. ஓம் சக்தி அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லுங்க. ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லுங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தெய்வத்தையும் நாம வந்து குறித்து சொல்லக்கூடிய மந்திரங்கள். ரொம்ப சின்ன சின்ன 2 வார்த்தைகள் தான். இது போன்ற தெய்வ நாமங்களை தினமும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிடும், நம்ம மனசுக்குள்ள தோன்றக்கூடிய பயம் போயிடும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போயிடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இது மாதிரி மந்திரங்கள் எல்லாம் அடிக்கடி நம்ம வீட்டுல ஓட வச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது இந்த பொல்லாம் வந்து மந்திர அந்த டிவோஷனல் பாக்ஸே வந்துருச்சு இல்லையா, அதை வந்து அப்படியே மைல்டா ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறதும் நல்லதுதான். அது பாடவே நம்மளே எரியாமலே நாம அந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுட்டே இருப்போம். நம்ம மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம வாய் திறந்து சொல்லலைனாலும் நம்மளுடைய மனசு வந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா காளி தேவியின் அருளும் நம்மளுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காளி தேவி, துர்க்கை தேவி போன்ற சக்தி வடிவங்களை வழிபடுவதும் தீய எண்ணங்கள் மற்றும் வந்து பயங்களை வந்து அகற்றும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதனாலதான் நமக்கு ஏதாவது ஒரு பய சக்தி அதிகமா இருக்குது அப்படின்னா உடனே துர்க்கை அம்மன் கோவில்ல போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இல்ல அம்பாளுக்கு வந்து எலும்புச்சங்கனி மாலை இட்டு வழிபாடு செய்யுங்க. இல்ல எலும்புச்சங்கனியில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணங்கள், நம்ம என்னதான் வந்து நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நான் வந்து தீபம் ஏத்துனாலும் எனக்குள்ள ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய குல தெய்வம் இருக்குல்ல, அவங்களையும் நம்ம வழிபடலாம். இல்லை அப்படின்னா
நம்ம வந்து துர்க்கை அம்மனை வந்து வழிபடுவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில துர்க்கை அம்மன் கோவில், எல்லா பெண் தெய்வ கோவிலையும் துர்க்கை அம்மன் கோவில் இருக்கும், சின்னதா ஒரு சிலை வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து எலுமிச்சங்கடியில் தீபம் ஏற்றி வழிபடலாம். இல்லை அப்படின்னா எலுமிச்சை மாலை போட்டு வழிபடலாம். இல்லை அப்படின்னா நெய் தீபம் போட்டு நம்ம வந்து வழிபட்டுட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் உட்கார்ந்து அம்பாள்கிட்ட முன்னாடி சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னாவே அந்த பயம் வந்து கண்டிப்பா அது வந்து போயிடும். செஞ்சு பாருங்க. அது போக பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டினுடைய அவசியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முன்னோர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை தான் நாட வேணும்னு சொல்லுவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றுதல், அன்னதானம் செய்தல், குடும்பத்துடன் வந்து தரிசனம் செய்தல் ஆகியவை பார்த்தீங்கன்னா மன அமைதியையும் நம்மளுக்கு ஒரு ஆன்மீக பாதுகாப்பையும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவலனாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ளே வந்துடும். குலதெய்வ கோயிலுக்கு போனாலே இந்த தெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு பெருமூச்சு விட்ட ஒரு நிம்மதி கிடைக்கும். அதனால எப்போதுமே குலதெய்வ கோயிலுக்கு நம்ம அடிக்கடி வருஷத்துக்கு எத்தனை டைம் போயிட்டு வர முடியுமோ அத்தனை டைம் போயிட்டு வரலாம். இல்லை ஒரு டைமாவது வருஷத்துல போய் நம்ம வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி அன்னதானம் போட்டு நம்ம வந்து குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல பார்த்தீங்கன்னா அன்னதானமும் நம்ம டெய்லி பண்ணணும். இந்த அன்னதானம் வந்து பண்றது வந்து நம்ம 5-6 பேரை கூட்டிட்டு வந்து தினமும் வந்து பெரிய அன்னதானம் போடணும் அப்படின்லாம் இல்லை. நம்மளால முடிஞ்சது வசதிக்கு ஏற்ப நம்ம வந்து செய்யறா இருந்தா செய்யலாம். இல்லை அப்படின்னா இப்ப நான் டெய்லி நம்மளுடைய விளாக்ல காட்டுறேன் இல்லையா, காலையில எந்திரிச்ச உடனே வாசல் தெளிச்சு ஒரு கோலத்தை போட்டுட்டு கொஞ்சமா அரிசி, அது வந்து கொஞ்சம் எறும்புகளுக்கு வந்து மிக்சியில அடிச்சு பொடியா அடிச்சு அப்படியே வச்சிருங்க. கொஞ்சம் அரிசியை கொண்டு போய் வெளியில வந்து ஒரு குருவிகளுக்கு போடுங்க. இதுவே பாத்தீங்கன்னா பெரிய தர்மத்திலேயே பெரிய தர்மம் வந்து இந்த அன்னதானம் அதாவது ஒரு உயிர்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு கொடுத்து அது பசியை போக்கக்கூடியதுதான் மிகப்பெரிய ஒரு அன்னதானம் அப்படின்னு நான் நம்புவேன். இதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு கோவிலா போய் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்படி நம்ம செய்யலாம். ஒரு பசு நம்ம வீட்டை தேடி வந்ததுன்னா அந்த பசுவுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம், ஒரு கீரைகள் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யறதே பாத்தீங்கன்னா செய்வினை தோஷம் பாவம் போன்ற எதற்கும் மேலான பரிகாரமும் தர்மம் என்று சாஸ்திரங்கள் வந்து கூறுது. அதனால வந்து பசித்தவர்களுக்கு உணவளிப்பதும், ஏழைகளுக்கு உதவுவதும், ஆதரவற்றவர்களை ஆதரிப்பதும், கோவில்களில் அன்னதானம் செய்வதும் இவற்றால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால இந்த பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. அதுல எனக்கும் நம்பிக்கை இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். அததான் வந்து ஆன்மீகவாளர்களும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுபோல நம்ம வாழ்க்கையில வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து செய்வினை மட்டும் அல்ல. அதாவது சில பேர் நம்புவாங்க இல்லையா, செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னு. சில நேரங்கள் அது வந்து கர்ம பலன், தவறான முடிவுகள், உடல்நலக் குறைவு, மன அழுத்தம், வாழ்க்கை சூழ்நிலை ஆகியவையும் இருக்கலாம். எனவே பயப்படவே கூடாது. நம்ம மருத்துவ ஆலோசனையும் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து எடுத்துக்கணும். தேவையான இடத்துல நிபுணர்களுடைய உதவியவும் நம்ம வந்து நாடணும். இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர மனக்குழப்பமாவே இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு ஒருத்த வந்து சூனியம் வச்சுட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஒருத்த வந்து செய்வினை வச்சுட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கான சொல்யூஷனையும் நம்ம வந்து எடுக்கணும். டாக்டர்கிட்ட போகணும். ஒரு மனநல டாக்டர்கிட்ட போய் நம்மளுடைய சொல்யூஷனை சொன்னோம் அப்படின்னாவே அது வந்து நிவர்த்தி ஆகும். இது மாதிரி நல்ல ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு போய் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. எவ்வளவு மன குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு கோவில்ல போய் ஒரு தீபத்தை ஏத்திட்டு அமைதியா உட்கார்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாமே தீந்துடும். இதுல பில்லி, சூனியம், தடை, ஏவல் எது இருந்தாலும் அது உடனே வந்து அடிபட்டு போகும். அதனால எப்போதுமே பார்த்தீங்கன்னா இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நல்ல எண்ணங்களோடு வாழ்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து எதிர்மறை சக்திகளை விட வலிமையானதும் இறை நம்பிக்கை மட்டும்தான். சூனியத்தை விட வலியானது தர்மம், பயத்தை விட வலிமையானது பக்தி. அதனால் மனதில் தைரியத்தையும், வீட்டில் இறை வழிபாட்டையும், வாழ்க்கையில் நற்குணங்களையும் வளர்த்தி கொண்டால் எந்த இருளும் நீங்கி ஒளி பிறக்கும். இறை நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயத்திற்கு இடமே கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே நம்மளுடைய தலை எழுத்து என்னவோ அது படிதான் நடக்கும். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மக்கிட்டே தான் இருக்குது. நாம தான் கரெக்டா நிதானமா நம்ம யோசிச்சு நல்ல முடிவுகளை எடுத்து எதிர்மறை ஆற்றல்கள், எண்ணங்கள் எது இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு நேர்மறை ஆற்றல் எதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு நம்ம நாடி போறோமோ அதெல்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுக்கும். அதை தேடி ஓடுங்க.
இறை வழிபாட்டை வீட்டிலேயே தினமும் செய்யுங்க. அது மனசுக்கும் அமைதியை கொடுக்கும், வீட்டிற்கும் அமைதியை கொடுக்கும், நல்ல எண்ணோட்டங்களை நம் வாழ்க்கையில எப்போதுமே கொடுத்துட்டே இருக்கும். நல்லதே நினைப்போம், கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.